ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः விதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாதன போதினி 4வது ஸ்லோகம். அதோ ந தேன பூர்ணத்வம் பந்தகாரி ச தத்பவேத் அதோ முமுக்ஷுபிஸ்தஸ்மான் நித்யமோக்ஷஸ்ய நார்த்தனாம். அதோ ந தேன பூர்ணத்வம் பந்தகாரி ச தத்பவேத் அதோ முமுக்ஷுபிஸ்தஸ்மான் தஸ்மாத் நித்யமோக்ஷஸ்ய நார்த்தனாம். இதற்கு முன்பு 3வது ஸ்லோகத்தில் அவர் கர்மத்தை பற்றின விஷயங்களை கூறினார். கர்மகாண்டம், அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் அனித்தியமான ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்க முடியும், நித்தியமான ஒன்றை கொடுக்க முடியாது. கர்மகாண்டத்தில் கர்மம் என்ற சொல்கிற வேர்ட் சொல்லும்போது நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நம்ம ஒரு கிரகஸ்தாக்கு சொல்லப்பட்ட நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், ஸ்வதர்மம். இந்த கர்மத்தினால் ஹோமம், யக்னம், காமிய கர்மம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த கர்மங்கள், கர்மமே அனித்தியமானது, அது ஒரு நித்தியமான ஒரு விஷயத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் தேடுவது நித்தியமான ஒரு ஆனந்தம், அனித்தியமான ஆனந்தத்தை நான் தேடலை. மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது என்னிடம் நித்தியமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மோட்சம் அது விடுதலை, சம்சாரத்திலிருந்து முழுவதுமாக விடுபடணும்னு நினைக்கிற நான் தேடுவது ஒரு நித்தியமான விஷயம், நாட் டெம்பரரி. நான் தேடுறது கர்மகாண்டத்தில் இருக்கிற விஷயங்கள்னால அது கிடைக்குமா அப்படிங்கறத ஒரு விசாரம் பண்றாரு. கர்மகாண்டத்தில் உள்ள விஷயங்கள், கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட பூஜை, யக்னம், ஸ்வதர்ம அனுஷ்டானம், நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், காமிய கர்மம், பிராயச்சித்த கர்மம், இதனால நீ தேடிட்டு இருக்கிற அந்த நித்தியமான ஆனந்தத்தை பெற முடியுமா? பதில் முடியாது. என்ன லாஜிக்? எப்படி இப்படி சொல்றீங்க? அந்த கர்மமே அனித்தியம், அது கொடுக்கிற கர்ம பலனும் அனித்தியம் அப்படிதான் சிந்திச்சோம். எப்படி அது அனித்தியம், அது நித்தியமான ஒன்றை கொடுக்க முடியாது, லாஜிக்கு நெகேட் பண்ணியாச்சு. எப்படி கர்மம் அனித்தியம் சொல்றீங்க? எந்த ஒன்று ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் முடிவடைகிறதோ அது அனித்தியம். அந்த லாஜிக்லயே அது அடிபட்டுரும். ஏன்னா எந்த கர்மத்தையும் ஒரு காலத்துல தான் ஆரம்பம் இருக்கு. கர்மத்துக்கு என்ன இருக்கும்? ஒரு ஆரம்பம்னு ஒன்று இருக்கும். அது ஒரு இடத்திலேயோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது ஆரம்பம். ஆரம்பம் அப்படின்னாவே அது எது என்ன சொன்ன பிறக்குது, ஆரம்பம்னாவே அது வளர்ச்சிக்குட்பட்டதாகத்தான் இருந்தாகணும். மாற்றத்திற்கு, வளர்ச்சிங்கிறத விட மாற்றத்திற்குட்பட்டதாக தான் இருக்கணும். மாற்றத்துக்குட்பட்டது அந்த கர்மம் என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்த கர்மம் முடிவடையும். அப்ப அனித்தியம். அப்படிப்பட்ட கர்மம் எப்படிப்பட்டதான் கொடுக்க முடியும்? கர்ம பலன் திருஷ்ட பலனா இருந்தாலும் சரி, அதிர்ஷ்ட பலனா இருந்தாலும் அனித்தியமான ஒரு பலனத்தான் கொடுக்க முடியும். லாஜிக் ஸ்ருதி யுக்திபிகி, கடைசி வேர்டு நம்ம பார்த்தோம். வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயம். யுக்தி, லாஜிக்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். யுக்தியாக எப்படி கர்மம் நிலையான ஒரு மோட்சத்தை கொடுக்க முடியாது, விடுதலையை, சம்சாரத்திலிருந்து துக்கத்திலிருந்து விடுபட முடியாதுங்கிறத இப்ப யுக்தியில திங்க் பண்றோம். வேதத்தில் சொல்லப்பட்டாச்சு. அந்த விஷயங்களை யுக்தியின் மூலியமாக, லாஜிக் மூலியமாக நம்ம இப்ப என்ன பண்றோம்? அதனால கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களினால் அல்லது வேற அந்த புருஷார்த்தம்னு சொல்லுவோம், அதன் பிரகார லாஜிக்கு அடுத்தது. அதாவது அந்த தேடுதல் மனிதனுடைய ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சது. அடுத்து 2வது புருஷார்த்தம்னு ஒரு வேர்டு கொடுத்துருப்பேன்.
புருஷார்த்தம் அப்படின்னா புருஷேன அர்த்தியதி இது புருஷார்த்தம். புருஷனால் மனிதனால் தேடப்படுகிற விஷயத்தை சாஸ்திரம் இறைவன் 4ஆக பிரிச்சிடுறார். எதுக்கு எதுக்கோ நம்ம தேடுவோம், ஆனா அவர் 4ஆ பிரிச்சிடறார். ஃபர்ஸ்ட் அர்த்த புருஷார்த்தம், அடுத்தது காம புருஷார்த்தம், ரெண்டாவது, மூணாவது தர்ம புருஷார்த்தம், அடுத்தது மோக்ஷ புருஷார்த்தம். இவ்வளவுதான். நீங்க என்னத்த வாழ்க்கையில தேடினாலும் 100 வயசு வரைக்கும் 150 வயசு வரைக்கும் தேடினாலும் அந்த தேடுதல் இந்த 4க்குள்ள வந்துடும். ஃபர்ஸ்ட் எதுக்காக நம்ம தேடுறோம், ஃபர்ஸ்ட் ஓடுறோம், ஃபர்ஸ்ட் அர்த்தம். அர்த்தம்னா பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப், ஃபுட், ஷெல்டர், வாட்டர். இதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், தேடுவோம், சம்பாதிக்கணும், வாங்கணுங்கிறது பேசிக் நெசசிட்டிஸ், அர்த்த புருஷார்த்தம். அதுக்கு நம்ம தேடுவோம். அதுக்கு அடுத்தது காம புருஷார்த்தம் அப்படிங்கிறது, அந்த அர்த்த புருஷார்த்தத்தை நம்ம அடைந்ததுக்கு பிறகு மனம் திருப்தி அடைவதில்லை. அதை என்னவா நினைக்கிறோம், நாம இன்னும் கொஞ்சம் அதுல ஆனந்தத்தை பெறணும்னு நினைப்போம். அதுக்கு பேர் காம புருஷார்த்தம். அர்த்த புருஷார்த்தம் பேசிக் நெசசிட்டி. அர்த்த புருஷார்த்தம் அப்படிங்கிறது பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப். இது தேட வேண்டாம்னு சொல்லலிங்க, தேடுதலை 4ஆ பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அந்த அர்த்த புருஷார்த்தம் நிறைவேறினதுக்கு அப்புறம் நம்ம மனசுக்குள்ள திருப்தி வருதான்னு கேட்டா வர்றது கிடையாது. அது எதனாலங்கிறது அப்புறம் பார்க்கலாம். திருப்தி வர்றதில்லை. இப்ப நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன் ஒரு வேணுங்கிறது கிடைச்சோன்னா நம்ம மனசு திருப்தி அடையாம அடுத்தது தேடுது. இப்போ அதுக்கு பேர் காம புருஷார்த்தம், ரெண்டாவது. அதாவது இன்பத்தை தேடி போறதுக்கு பேர் காம புருஷார்த்தம்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிற அந்த காமங்கிற அர்த்தம் எடுத்துக்கூடாது. அர்த்தம் நிறைவேறினதுக்கு அப்புறம் வேணுங்கிற உணவு, இப்போ காலையில சாப்பாடு 2 இட்லி 4 இட்லி, எத்தனை இட்லி, ஒரு சட்னி, சாம்பார், அது கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்ம அதில் திருப்தி அடையிறதில்ல. அதில் கொஞ்சம் ஸ்பெஷல், நாளைக்கு நேற்று சாப்பிட்டது இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, அதில் வேற ஏதாவது வடை, கொஞ்சம் ஸ்வீட்டு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரான்னு ஒரு சுகத்தை தேடுற பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் காம புருஷார்த்தம். இப்போ வீடு இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன வீடு, அதில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிடைத்த வீட்டில் திருப்தி வராது மனசு. அந்த வீடு மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது, அது அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், மனதளவில் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த வீடு சொந்த வீடு, வாடகை வீடு இருக்கவங்களுக்கு சொந்த வீடு வேணும், சொந்த வீடு இருக்கவங்க அடுத்து அதை விட பெரிய வீட்டை பார்த்து கம்பேரிசன், இந்த மாதிரி வசதிகள் அவங்க வீட்டில் அதிகமாக இருக்குது. நம்ம ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் மை ஓன் ஹவுஸ், ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றதில்லை. எது அர்த்த புருஷார்த்தம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆனாலுமே, வீடுன்னு கிடைச்சாலும் we are not satisfied with what we are having now. அப்போ அந்த மைண்ட் என்ன ஆகுது, வேற காமத்தை தேட, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்பத்தை தேடுறதுக்கு பேர் தான் காம புருஷார்த்தம். அதுக்காக தேடுதல் ஆரம்பிப்போம். அடுத்தது தர்ம புருஷார்த்தம், மூணாவது. அது சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ புண்ணியத்தை தேடுதல், அதுக்கு பேர் தான் தர்மம். கோயிலுக்கு போனா புண்ணியம், தர்மம் பண்ணினா புண்ணியம், தானம் பண்ணினா புண்ணியம், மற்றவங்களுக்கு உதவி பண்ணா புண்ணியம். எதுக்கு புண்ணியம் சேர்க்கிறோம், புண்ணியத்தை சேர்த்து வச்சா ஃபியூச்சர்ல நான் நல்லா இருக்கலாம், அந்த புண்ணியம் என்னை காப்பாற்றும், என் குடும்பத்தை காப்பாற்றும், தான தர்மங்கள் பண்ணணும் அப்படின்னு தேடுவோம். தர்ம புருஷார்த்தம். இந்த 3ம் கர்மகாண்டத்துல பெற்றலாம். அர்த்தத்தையும் பெறலாம் கர்மகாண்டத்தை யூஸ் பண்ணி. கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட ஹோமம், யக்னங்கள், தெய்வ வழிபாடுகள் எல்லாம் ஸ்வதர்ம அனுஷ்டானம், வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது ஸ்வதர்மம். அனுஷ்டானத்தின் மூலியமாக நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், ஹோமத்தின் மூலியமாக இந்த 3ஐயும் நாம் பெற முடியும். அர்த்தத்தையும் பெறலாம், காமத்தையும் பெறலாம், தர்மத்தையும் பெறலாம். ஆனா 4வது புருஷார்த்தம் மோக்ஷ புருஷார்த்தம். இந்த சம்சாரத்திலிருந்து நான் விடுபட வேண்டும், விடுதலை அப்படிங்கிற அந்த புருஷார்த்தத்தை கர்மகாண்டத்தில் அடைய முடியாது. ஏன், அது கர்மத்தை பேஸ் பண்ணினது. கர்மம் எல்லாம் ஆரம்பமுடையது, முடிவுடையது, அது நிலையற்றது. அதனால நிலையற்ற அர்த்த காம தர்மத்தை வேணா சம்பாதிக்கலாமே தவிர, நிலையான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய, சம்சார நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய மோட்சம் என்ற என்னுடைய தேடுதல். ஏங்க எல்லாரும் மோட்சத்தை தேடி ஓடுறோமானா, உண்மையில் சொல்ல போனா நமக்கு தெரியறது இல்லையே தவிர எல்லாரும் எதை நோக்கித்தான் ஓடிட்டு இருக்கிறோம், மோட்ச புருஷார்த்தத்தை அடைவதற்கு. நான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அர்த்தத்தையும் தேடுறேன், தர்மத்தையும் தேடுறேன், காமத்தையும் தேடுறேன். இந்த 3 புருஷார்த்தத்தில் ஆக்சுவலா சொல்ல போகும்போது 4 புருஷார்த்தமாக சாஸ்திரம் சொன்னாலும், உண்மையில் அல்டிமேட்டா என்னுடைய ஃபைனல் கோல் என்ன,
நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்ப என்ன புருஷார்த்தம்? தெரிந்தோ தெரியாமலோ எல்லா ஹியூமன் சொசைட்டி எல்லா ஹியூமன் ரேஸ் எதை நோக்கி தான் ஓடுது? மோட்ச புருஷார்த்தம். ஏன் நான் எதுக்காக நீ அர்த்தத்தை தேடுற? நல்லா இருக்கணும். எதுக்காக நீ காமத்தை தேடுற? நான் நல்லா இருக்கணும். எதுக்காக நீ தர்மத்தை தேடுற? நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும். அப்ப எதை நோக்கி ஓடுறோம்? சாஸ்திர கடைசியில 4 பிரிச்சு காமிச்சிட்டு கடைசியில ஒரே புருஷார்த்தம், மோட்ச புருஷார்த்தம். ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்க்கையில் எதை நோக்கி ஓடுகிறான் என்றால் சந்தோஷமா இருக்கணும். அப்ப அதுதான் என்னது? மோட்சம். இப்ப புரிஞ்சு போச்சா? மனிதனுக்கு ஒரே புருஷார்த்தம் என்னதான்? சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷமா இருக்கிறது தான் அவன் எங்கெங்க தேடுறான்? அர்த்தத்தையோ காமத்தையோ தர்மத்தையோ தேடி போயிட்டே இருக்கிறான். சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த 3ஐயும் நீ கர்மகாண்டத்தில் பெற்று விடலாம், ஏன்னா அது கர்மத்தினால் கிடைக்கக்கூடியதுதான். ஆனா இந்த 4வது சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற பாத்தியா, அது கர்ம காண்டத்தில் கிடைக்காது. ஏன்னா என்ன லாஜிக் ஸ்ருதியில சொல்லிருக்கு? ஸ்ருதி யுக்தி, கடைசி வேர்டு அதான் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்ருதி யுக்தினா லாஜிக். போன கிளாஸ் அதான் பார்த்தா. வாட் யூ மீன் பை லாஜிக்? லாஜிக்ங்கிறது டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதன் மூலியமாக பண்ற இன்ஃபரன்ஸ். என்னோட இன்டெலெக்டுக்கு ஏற்புடையதாக லாஜிக்கா சொன்னாதான் இன்டெலெக்ட் ஏத்திக்கும். மனம்ங்கிறது நம்பிக்கை ஏரியாங்க. சொன்னோம்னா ஒரு நம்புறது நம்பாதது மனம் பேஸ்ட். ஆனா புத்திக்கு என்ன தேவை? லாஜிக்கலி சொன்னும் போது அந்த புத்தி ஏத்துக்கும். ஆமா, அப்படி ஸ்ருதி யுக்தி பிகி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கர்மகாண்டத்தின் மூலியமாக தர்மத்தை தேடலாம், அர்த்தத்தை தேடலாம், காமத்தை தேடலாம், மோட்சத்தை தேட முடியாது. ஏன்னா அது நிலையான ஆனந்தத்தை நம்ம கேட்கிறோம். இதெல்லாம் நிலையற்ற கர்மத்திலிருந்து வர்றதுனால அது நிலையற்ற டெம்பரரியான ஆனந்தத்தை கொடுக்க கூடியது. அதான் அனித்திய மோட்சம் சொல்லுவோம். வாட் யூ மீன் பை நித்திய மோட்சம்? வாட் யூ மீன் அனித்திய மோட்சம்? ஏன்னா மோட்சம் இப்ப 2ஆ பிரிச்சிடறோம். ஏன்னா இந்த 3ஐயும் தேடுவதன் மூலியமாக உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்க ஒன்ன தேடி போறீங்க, ஒரு காமத்தை தேடி போறீங்க. இப்ப நீங்க இட்லி வேணும்னு நினைச்சீங்க, உட்கார்ந்தீங்க, கூட ஒரு வடை வந்து உட்காருது அப்படின்னா அங்க ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் அனித்திய மோட்சம்னு பேர். அதுக்கு பேரு அனித்தியமா என்ன கிடைக்கும்? ஒரு திருப்தி, ஒரு விடுதலை, ஒரு லாங்கிங்ல இருந்து விடுபடும். ஒரு எவ்வளவு நேரம் பசி சாப்பிட்றோம், அது ஒரு ஆனந்தம். எவ்வளவு நேரம்? அடுத்த பசி வர்ற வரைக்கும் தான் அந்த ஆனந்தத்தை நீங்க வச்சிருக்க முடியும். அவ்வளவு. அடுத்த மறுபடியும் என்ன ஆகும்? பசிக்கும். மறுபடியும் எதை தேடுறோம்? உணவை தேடுவோம். அப்புறம் ஆனந்தம் கிடைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு, நைட்டு வரைக்கும். அப்புறம் மறுபடியும் காலைல எந்திரிச்சோன்ன மறுபடியும் என்ன? பசிக்கும் மறுபடியும். சோ ஒரு அந்த கர்மம் நமக்கு என்ன கொடுக்கல? பூரணமான ஆனந்தத்தை பசிக்கும் போது கொடுக்குற அந்த பசித்தல்ங்கிற சாப்பாடுங்கிற ஒரு கர்மம் நீங்க போடும்போது அது பூர்ணமான ஆனந்தத்தை கொடுக்கறது இல்லை, டெம்பரரி கொடுக்கும். சாப்பிட்டோன்னா அப்பாடா இன்னைக்கு சாப்பாடு சூப்பரா இருந்தது, பிரம்மானந்தமா இருந்ததுன்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? அதெல்லாம் என்னது? சுகத்தை கொடுக்குது, இல்லைன்னு சொல்லல. தர்மம் அர்த்த காமம் 3மே சுகத்தை கொடுக்கும், இல்லைன்னு. அதனாலதான் மனுஷன் சுகத்தை நோக்கி ஓடுறான். ஆனா என்ன கணக்கு தப்பு பண்ணிடுறோம்னா, இந்த 3ம் எனக்கு ஒரு நிலையான ஆனந்தத்தை கொடுக்கும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அதை நோக்கி ஓடுகிறோம். ஆனால் அது 3 என்ன சொல்லும்? ஐ cannot give you permanent happiness. சுகத்தை என்னால, பெர்மனண்டான மோட்சத்தை என்னால கொடுக்க முடியாதுன்னு அது 3ம் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம மண்டைக்கு அது தெரியாததுனால நாம என்ன பண்ண? நாம தேடுறது என்னது? நித்திய பூரண ஆனந்தம். வாழ்நாள் ஃபுல்லா நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனா ஓடுறது எதுக்கு பின்னால? அனித்தியமான சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். This is the blunder mistake in every human being. தேடுவது, நீ அனித்தியத்தை தேடுற, அனித்தியத்தை நோக்கி ஓடுற, ஓகே. ஆனா நான் தேடுறது பெர்மனண்டான ஆனந்தம். ஆனா நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குது? டெம்பரரி. ஆனா என்ன தெரியுது? இது கொடுத்துருமோ, இது கொடுத்துருமோ, அது கொடுத்துருமோ, அது கொடுத்துருமோன்னு வாழ்க்கை ஃபுல்லா ஓடி ஓய்ந்து ஒரு நாள் சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். திஸ் இஸ் த பிளண்டர் மிஸ்டேக். இதுதான் ஒரு மனிதனும் பண்ற தப்பு. அது டாடா பிர்லாவா இருக்கலாம், பிச்சைக்காரனா, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஜென்ரல் ஹோல் ஹியூமன் ரேஸ் நம்ம அனலைஸ் பண்றோம். எதை நோக்கி ஓடுறோம், என்ன நமக்கு வேணும், எனக்கு வாட் ஐ வாண்ட் ரியலி, அதுலயே டவுட்டு. எனக்கு வேணுங்கிறது பெர்மனன்ட் ஆனந்தம், இதெல்லாம் கொடுக்கறது டெம்பரரி ஆனந்தம். இப்ப இந்த ஆனந்தம் அப்படிங்கிற வேர்டை இப்ப அடுத்த வேர்டு உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஆனந்தம்னா என்ன? இப்ப எப்படி இதெல்லாம் டெம்பரரி ஆகுது, அது எப்படி பெர்மனன்ட்?
இது நாலாவது புருஷார்த்தம். இந்த 3 கர்மகாண்ட கொடுக்கும். இந்த மோட்ச புருஷார்த்த அந்த தர்ம என்ன சொல்றது, இந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியது ஞான காண்டம். அது கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அது 3ஐயும் கொடுக்கக்கூடியது கர்மகாண்டம், மோட்சத்தை கொடுக்கக்கூடியது ஞான காண்டம். அங்க கர்மம் இஸ் நாட் இன்வால்வ். ஞானேன ஏவ மோக்ஷம். ஒரே லைன், ஞானத்தினால் மட்டும்தான் மோட்சம். என்ன ஞானம்? என்னை பற்றி ஆத்ம ஞானேன ஏவ மோக்ஷம். அதுதான் நம்ம சாஸ்திரமே படிக்கிறது. அதுதான். இப்ப நாம அதுக்கு போறதுக்கு முன்னால சில வெக்காபுலரி நான் கொடுத்துருந்தேன் பாத்தீங்களா. அதுல ஒன்னொன்னா நம்ம என்ன ஆனந்தம்னு இப்ப எடுத்தோம். ஆனந்தம் அப்படிங்கிறது எப்படி அதை பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனந்தத்துல ஒரு கிரடேஷன் இருக்கும். எப்படி இது நித்திய ஆனந்தம், இதெல்லாம் அனித்திய ஆனந்தம் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறத. ஏன்னா நித்திய ஆனந்தம் நமக்கு என்னன்னு தெரியாது. அப்ப அனித்திய ஆனந்தத்தை பத்தின ஒரு டிஸ்கஷன். இப்போ நீங்க ஒரு பொருள் ஒரு ஆனந்தத்தை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சுவாமிஜி கொடுக்குற அடிக்கடி கொடுக்கறது, நீங்க காலையில நல்ல நேற்று மழை பெய்ஞ்சு நல்ல கிளைமேட்டு, நீங்க ரோஸ் செடி வச்சிருக்கீங்க, காலையில போய் பாக்குறீங்க, நல்லா பெருசா ஒரு ரோஸ் செடியில பூத்திருக்கு. அப்படியே பார்த்தோன்னே என்ன கிடைக்கும்? ஆனந்தம். அதெல்லாம் சொல்ல விளக்க முடியாது. we cannot give definition for that ஆனந்தம். அப்படியே பார்த்தோன்னே ஒரு உள்ள எப்படி இருக்கும்? ஒரு ஆனந்தம். திருஷ்டத்வாத் ஆனந்தம். கண்ணில் பார்த்ததுனால என்ன கிடைச்சிச்சப்ப? அது ஆனந்தம். பிரியம். அந்த வேர்டுக்கு பேர் சான்ஸ்கிரிட்ல ஃபர்ஸ்ட் கிரேட். அது ஃபர்ஸ்ட் கிரடேஷன். பிரியம் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆனந்தம். ஆனந்தத்தை கிரேடை பிரிக்கும், லெவல் பிரிக்கும். அதுல ஃபர்ஸ்ட் லெவல் பிரியம். ஜஸ்ட் திருஷ்டத்வாத். ஆச்சா? அப்புறம் என்ன பண்றீங்க? அத பொறிச்சு ஒரு நம்ம அது பொறிச்சு அது நம்மளுடைய நம்ம கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது கிரகணத்துவாத். இந்த நீ வச்சுக்கோ. அந்த பூவை பறிச்சு ஒரு குழந்தை கையில ஒருத்தர் கையில நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த கையில கிடைச்சொன்ன, இது பக்கத்து வீட்டு ரோஸா இருந்தா அவங்க பிரிச்சு உங்க கையில் கொடுத்துட்டான்னு கற்பனை பண்ணி பாருங்க. அது அங்கதான் பக்கத்து வீட்டுல இருக்குது. அழகா பூத்துருக்கு. நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. ஏங்க பார்த்துட்டே இருக்கீங்க, வேணுங்களா அப்படின்னு கொண்டாந்து கையில கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் பிரியம், பார்க்கும்போது ஒரு ஆனந்தம். அது கையில கொண்டு கிரகணத்துவாத்து, நமக்குன்னு ஆயிருச்சு. இவ்வளவு நாள் அங்கிருந்தது இப்ப எனக்கு என் கைக்கு வந்துருச்சு அப்படிங்கும்போது மோதம். அந்த ஆனந்தம் அதை விட அதிகம். பிரியத்தை விட அந்த ஆனந்தம் அதிகம். மோதம். அடுத்தது அதை யூஸ் பண்ணும்போது, அதாவது அதை அனுபவிக்கும் போது, அதை நீங்க கொண்டே சாமிக்கு வைக்கலாம், இல்ல தலையில வச்சுக்கலாம். அதை அனுபவத்துவாத். அந்த கிடைச்ச பொருளை அனுபவிக்கும் போது அது எது வேணா நீங்க பண்ணலாம். சப்பு சப்புன்னு கூட முழுங்கிடலாம். நாட்டு ரோசா வச்சுக்கலாம், முழுங்கிடலாம். இல்லை ஏதோ ஒண்ணு அதை நீங்க அனுபவிக்கிறீங்க. அதை சாப்பிடலாம், இல்ல தலையில வச்சுக்கலாம், இல்ல எப்படியோ ஒண்ணு. அது அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் போது பிரமோதம். சோ ஆனந்தத்தை என்ன பண்ணுதுக்கு சாஸ்திரம் 3ஆ பிரிக்குது. நீ ஒரு பொருள் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறதுங்க. சாஸ்திரம் விரிச்சு காமிக்குது. இப்படி ஃபர்ஸ்ட் பார்த்தோம் உனக்கு கிடைக்கிற ஆனந்தத்துக்கு பேரு பிரியம். அது கிரகணத்துவ கைக்கு உனக்குன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு பேரு மோதம். அதை நீ அனுபவிச்ச அப்படின்னா, இப்போ புடவை கடையில் அவர் கொடுக்குற இன்னொரு எக்ஸாம்பிள், புடவை கடையில நீங்க அந்த புடவை பாக்குறீங்கும் போது ஒரு ஆனந்தம். அதை வாங்கி பில்ல போட்டு கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆனந்தம். அதை கட்டுற அன்னைக்கு ஒரு ஆனந்தம். 3 பிரியம், மோதம், பிரமோதம். சோ இந்த கிரடேஷன் இருக்கிற ஆனந்தம் அனித்தியம். இவ்வளவு படிச்ச கடைசியில் என்ன சொல்லிடு சாஸ்திரம்? அனித்தியம். ஏன்? மாற்றத்திற்கு உட்பட்டது. அனித்தியமா தானே இருக்க போகுது. அது ஆனந்தமா இருந்த என்ன, சாப்பாடா இருந்த என்ன, அனித்தியம். அதனால இந்த அர்த்த புருஷார்த்தம் காம புருஷார்த்தத்தின் மூலியமாக உனக்கு எது கிடைச்சாலும் அது அனித்தியம். ஏன்னா they are under gradation, they are not பூர்ணம். இப்ப இதுக்கு ஆப்போசிட் என்ன? இந்த மாதிரி பிரியம், மோதம், பிரமோதம் இல்லாம கிரடேஷனே இல்லாம ஒரு ஆனந்தம் இருக்கா? எஸ், இருக்கு. எஸ், நமக்கு தெரியாம இருக்கலாம், இருக்கு. சாஸ்திரம் சொல்லுது இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? பிரியம், மோதம், பிரமோதம், இவ்வளவுதான் சாஸ்திரம் காமிக்கும். அது இல்ல, பெர்மனண்டான ஒரு ஆனந்தம். அதுதான் மோக்ஷ ஆனந்தம். அது எப்படி கிடைக்குது? சம்சார நிவிருத்தினால கிடைக்கும். மனதில் இருக்கிற தாப்பங்கள் போறதுனால கிடைக்கக்கூடியது. தாப்பம் போயிட்டா பத்தாது. சம்சார நிவிருத்தி, துக்க நிவிருத்தி, ஆனந்த பிராப்தி, அதனால கிடைக்கக்கூடியது பெர்மனன்ட் ஆனந்தம். மனிதன் தேடுவது பெர்மனன்ட் ஆனந்தத்தை தான் தேடுறான். ஆனா எங்க போய் கர்மகாண்டத்துல போய் சிக்கி அவன் அதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கறதுனால இது நம்மளுக்கு பெர்மனண்டான கொடுத்துருன்னு நாம நினைக்கிறோம். இங்க என்ன சொல்றாரு அவரு? அப்படி கிடையாது. அது என்ன ஆனந்தம்? இப்ப எப்படி சொல்றது? மோட்சம்ங்கிறது பூரண ஆனந்தம்.
ஏன்? ஒன்ஸ் அதை அட்டைன் பண்ணிட்டோம்னா அதில் கிரடேஷனுங்கிறது கிடையாது, மாறுதலுக்கு உட்படாது, பெர்மனண்டாக நம்மளோட இருக்கக்கூடிய ஆனந்தம். இன் ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன் ஐ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். தட் இஸ் பூர்ணம். அப்போ ஆப்போசிட் என்ன இதெல்லாம்? அபூர்ணம். போட்டீங்கன்னா இந்த ஆனந்தம்லாம் என்ன ஆனந்தம்? அபூர்ண ஆனந்தம். ஏன்னா அந்த வேர்டு புரிஞ்சுக்கணும், இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சப்ஜெக்டை புரிஞ்சதுக்கு அப்புறம் இறைவன் சொல்ற வேர்டு மோட்சம்ங்கிறது பூர்ண ஆனந்தம். அங்க கிரடேஷன் கிடையாது, அது நித்தியமான ஆனந்தம். உனக்கு எந்த சூழ்நிலை என்ன மாறினாலும் நீ என்ன பண்ண மாட்டோம், அந்த பூர்ணத்திலிருந்து ஆனந்தத்திலிருந்து நாம் நழுவ மாட்டோம். அதுதான் பூர்ணகா, பூர்ண ஆனந்தம். பூர்ணம்னா ஃபுல், அதுதான் பூர்ண கும்பம். நான் சொன்னேன் பூர்ண கும்பம்ங்கிறது என்னது? அந்த குடம் ஃபுல்லா தண்ணி வச்சு அதுக்கு மேல ஒரு தேங்காய் வச்சு என்ன சொல்றோம்? பூர்ணம், பூர்ணமான திருப்தி. ஏன்னா மோட்சத்துக்கு வந்து பூர்ணம் சொல்றோம். அங்க என்னென்ன பூர்ணமா இருக்குது? பூர்ணமான திருப்தி, பூர்ண ஆனந்தம், அதுதான் பூர்ணம். அபூர்ணம்னா இதன் மூலியமாக கிடைக்கிறதுல அபூர்ண ஆனந்தம். பூர்ண அபூர்ண ரெண்டு வேர்டு. அடுத்து என்ன பார்த்தேன்? நித்திய மோட்சம். அடுத்த வேர்டு அனித்திய மோட்சம். இது கர்மகாண்டத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடியது அனித்திய மோட்சம். அப்ப இது மூலியமாக கிடைக்கக்கூடிய ஞானகாண்டத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடியது நித்திய மோட்சம். அடுத்த வேர்டு முமுக்ஷு. யாரு பேரு முமுக்ஷு? முமுக்ஷுனா பர்சன். ஹூ இஸ் முமுக்ஷு? wise thinking person is a mumukshu. Who is wise thinking person? cos theta sin theta போட்டு கெமிக்கல் ஃபார்முலா எழுதி ராக்கெட் கண்டுபிடிச்சு வேற ஒரு மண்டலத்துல போய் இறங்கணும்லாம் வைஸ் திங்கிங் பீப்புள்னு சாஸ்திரம் ஒத்துக்கிறதே இல்லை. அவங்களெல்லாம் வைஸ் திங்கிங் நாம நினைச்சிட்டு இருக்கலாம். 4 நோபல் பிரைஸ் வாங்கிட்டாரு, இஸ் வைஸ் திங்கிங் பீப்புள் நாம நினைச்சுக்கலாம். ஆனா இறைவன் அதை அவங்களெல்லாம் வைஸ் திங்கிங் பீப்புள் கேட்டகரிக்கு அவர் கொண்டாடவே மாட்டார். Who is wise thinking peopleனா, இப்ப இது வரைக்கும் நம்ம சிந்திச்ச பாத்தீங்களா? we are wise thinking. நான் எதை தேடுறேன், நான் எதை தேடி போயிட்டு இருக்கேன், எனக்கு உண்மையில என்ன வேணும், நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறேன், அது எனக்கு அதை கொடுக்குமா? நான் தேடுறது பெர்மனண்டான ஆனந்தம், ஆனா நான் போயிட்டு இருக்கிறதெல்லாம் டெம்பரரியா ஆனந்தம் நோக்கி போயிட்டு இருக்கேன். எப்படி எனக்கு இது வந்து ஆனந்தத்தை கொடுக்குமா? அப்போ என்ன தெரியும்? உடனே இப்ப நம்ம என்ன முடிவு பண்ண ஆரம்பிப்போம்? மோக்து மிச்சுகு, இந்த சம்சாரத்திலிருந்து பெர்மனண்டாக நான் விடுபடணும்னா, பெர்மனண்டான ஆனந்தத்தை விடுபடணும்னா நான் அந்த ஞான காண்டத்துக்குள்ள போய் அந்த ஞானத்தை பெறணும். மோக்தும், இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும்னு ஆசைப்பட்டு அந்த பாதையில் போறவங்க, அந்த பெர்மனண்டான ஆனந்தத்தை பெறணும்னு யாரு தேடி போறாங்களோ அவங்க எல்லாருமே என்னதான் முமுக்ஷுஹு. மோட்சத்தை நான் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும்னு யார் நினைக்கிறாங்களோ, he is a wise thinking person, அவனுக்கு பேர் முமுக்ஷு. நீங்க பாரு, முமுக்ஷு ஆனதுக்கு அப்புறம் அவங்க சரியான பாறையில போறாங்களாங்கிறது அடுத்த கேள்விக்குறி. there are so many mumukshus, wise thinking people, so many in this world. நான் thinking people விட்டுருங்க. இந்த wise thinking திங்க் பண்ணிடுவாங்க, நான் விடுபட்டணும், பெர்மனண்டான எனக்கு ஆனந்தம் வரணும், துக்கத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கறத வந்துருவாங்க. ஆனா அவங்க தேடி முமுக்ஷுவா ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க எந்த பாதையில போறாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தர் என்ன சொல்றான், நீ தலைகீழ நெல்லு, உனக்கு நான் மோட்சத்தை கொடுக்குறேங்கிறாங்க ஒரு குரூப். நீ வந்து கோயிலே நீ படுத்துரு, உனக்கு நான் மோட்சத்தை கொடுத்துருவாரு சிவபெருமானுங்கிறாங்க ஒரு குரூப். ஒரு குரூப் நீ விஷ்ணு கோயில வந்து எல்லாமே பண்ணிட்டு உனக்கு மோட்சத்தை கொடுத்துருவாங்கிறாங்க ஒரு குரூப். ஒரு குரூப் உலகமே சூன்யம், நீ மெடிடேஷன் மட்டும் பண்ணிட்டு உனக்கு மோட்சம் கிடைக்குங்கிறது ஒரு குரூப். பை ஜஸ்ட் மெடிடேஷன் யூ கேன் கெட் அவுட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ். மோட்சம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. யூ கேன் கெட் அவுட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ங்கிறது அவங்க மீன் பண்றது மோட்சம். டு கெட் அவுட் ஆல் த ப்ராப்ளம். சில பேர் என்ன சொல்றாங்க, மெடிடேஷன். சில பேர் தர்ம தானம் பண்ணிட்டே இரு, யூ வில் கெட் மோட்சம். சில பேர் கர்மயோகம் பண்ணு, அது ஒரு குரூப் இருக்காங்க, நீ கர்மயோகம் பண்ணு மோட்சம். இன்னொரு குரூப் இருக்காங்க, வைராகியத்தை பெற்று மோட்சம். சப்பாத்தி கொடுத்தா கூட கங்கையில ஓடுற தண்ணியில் இப்படி நினைச்சு சாப்பிட்ற அளவுக்கு வைராகி இருக்கு அவங்களுக்கு, அந்த ருசி கூட உள்ள அணுவிக்க கூடாது, அதுதான் மோட்சம். அப்படி ஒரு குரூப் இருக்காங்க. இதுல அந்த முமுக்ஷு எங்க போய் சிக்கிறான், யார குருவா தேர்ந்தெடுக்கிறான்? தலைகளா நிக்கிறவங்கள குருன்னு ஏத்துக்கிறானா? மெடிடேஷன் மூலியமாக உனக்கு நான் இது பண்றேன்னு குருவா ஏத்துக்கிறானா? எதன் மூலியமாக அப்படிங்கிறதா அவனுடைய
புண்ணியம் டிசைட்ஸ். பூர்வ ஜென்ம புண்ணியம் டிசைட்ஸ். ஏன்னா தலைகீழா நிக்கிறதுனாலயோ கர்மம். தானம் பண்றது கர்மம். யோசனை பண்ணி பாருங்க. எல்லாம் கர்மத்தை எல்லாம் நெகேட் பண்ணிட்டு கர்மத்தினால என்னால அனித்திய சுகந்தா கிடைக்கும் நல்லா புரிஞ்சு லாஜிக்கா புரிஞ்சிருந்தா தலைகீழா நிக்கிறது என்னது? கர்மம். மெடிடேஷன் பண்றது என்னது? கர்மம். இட்ஸ் ஆக்ஷன். யோசனை பண்ணி பாருங்க. தான தர்மம் பண்றது என்னது? ஆக்ஷன். புரிஞ்சுதுங்களா? இதனால எதை பெற முடியாதுன்னு அவனுக்கு புரியணும். அடுத்த கண்ட தாண்டி வரணும். இந்த மாதிரி ஆக்ஷன் நெகேட் பண்ணிட்டோம்னா எந்த மெடிடேஷன் என்னது கொடுக்காது? மோட்சத்துல கொடுக்காது. அப்புறம் என்னங்க மெடிடேஷன் கிளாஸ் போடுறீங்க? எதுக்கு இன்னைக்கு மெடிடேஷன் டே? the shortest day of the year is proclaimed as meditation day. அப்ப அந்த மெடிடேஷன் ஏன் பண்ண சொல்றாங்க? ஏன் இன்னைக்கு மெடிடேஷன் டேவா ஏன் பண்றோம்? மெடிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மைண்ட் டு ஸ்டடி சாஸ்திரா. சாஸ்திரம் உபனிஷத்துக்கள் ஞான காண்டம் தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியது. ஞானேனேவ மோட்சம். அந்த ஞானத்தை பெறுவதற்குண்டான பாத்திரமாக என் மனதை புத்தியை மாற்றக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது மெடிடேஷன் பிளஸ் கர்மயோகம். சில குரூப் வெறும் கர்மயோகமே பண்ணிட்டு வெறும் கர்மயோகம் give you the qualification. கர்மயோகம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்க வேண்டான்னு யாரும் சொல்லுவார்ல. மெடிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்மயோகா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தான தர்மங்கள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தபஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தபஸ் மீன்ஸ் என்னிடம் இருக்கிற நல்ல குணங்களை வளர்த்திக் கொள்வதும் என்னிடம் இருக்கிற தீய குணங்களை வெளிவெடுத்துவதும் அதற்குண்டான முயற்சி செய்வது என்னது? தபஸ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேண்டான்னு யாரும் சொல்லல. பட் அதெல்லாம் எந்த வரைக்கும்? தே ஆர் இன்டைரக்ட் சாதனம் ஃபார் மோக்ஷம். அதாவது இன்டைரக்ட்லி தே ஹெல்ப்ஸ். எப்படி? they will make your mind a qualified. your பாத்திரம், உங்களுடைய மனம் பாத்திரம் கரெக்டான குவாலிஃபைடா ஆகிறதுக்கு இதெல்லாம் உதவி பண்ணும். it will make you all these things make you a qualified person. நீட் எக்ஸாம் எழுதுனா தானே மெடிசன். அந்த மாதிரி இது எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் டு என்டர் மெடிக்கல் காலேஜ். நீட் எக்ஸாம்ங்கிற மாதிரி இதெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இதெல்லாம் பாஸ் பண்ணுனா தான் எது விவேகம், வைராக்கியம், சமாதி, சக்க சம்பத்தி, முமுக்ஷுத்துவம் இதெல்லாம் குவாலிஃபிகேஷன். கர்மயோகம், அந்த கரண சுத்தி இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் சாஸ்திரம். யார் வேண்டான்னு யார் சொன்னது? என்ன புரிஞ்சுக்கணும் நாம? they cannot directly cannot give moksha but indirectly they helps to get moksha. இதெல்லாம் குவாலிஃபிகேஷனை பெற்றுட்டு அப்படியே உட்காந்துடக்கூடாது. எது கர்மயோகம், மெடிடேஷன், உபாசனா எது வேணா எடுத்துங்க. பண்ணிட்டு வைராக்கியம் எல்லாம் பெற்றுங்க. விவேகம், வைராக்கியம் எல்லாம் பெற்றுட்டு கம்முன்னு உட்காந்துட்டா நோ மோக்ஷம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஞான காண்டத்துக்குள்ள வரணும். உபனிஷத்துக்கள் தான் அங்க இருக்கிற சப்ஜெக்ட். அத ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் குருமுக்கேன ஸ்ரவணம் பண்ணி காதுல கேட்டு அதுல இருக்கிற டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அதுல டொல்லிங் இந்த ஏன்னா அந்த ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் நழுவிடும். மனம் நழுவிக்கிட்டே இருக்கும். ஞானத்துல போய் புரிஞ்சுக்கும். ஆனா மனம் நழுவும். அதுல நிக்க முடியும். விபரீத பாவனை அதெல்லாம் வரும். நம்ம படிச்சிருப்போம். ஆனா நம்ம லாஜிக்கா யுக்தி நம்மளால அதை ஏத்துக்க முடியாது. லாஜிக்கா நமக்கு புத்தி அதை ஏத்துக்காது. அப்ப அதுக்கு திருப்பி dwelling in the subject matter again and again and again is nididhyasana. இந்த மூணும் தான் டைரக்ட் சாதனம் ஃபார் மோக்ஷம். ஞானம் மோக்ஷம் கூட சொல்லக்கூடாது. இந்த மூணு என்னது? டைரக்ட் சாதனம் ஃபார் ஞானம். அந்த ஞானேனையேவ மோக்ஷம். ஞானத்தை எதை கொடுக்க போகுது? மோக்ஷத்தை. அப்போ சவனம், மனனம், நிதித்தியாசனம் இஸ் த டைரக்ட் மீன்ஸ் டு கெட் ஞானம். என் ஆத்மாவை பற்றிய ஞானம். அந்த ஞானம் ஏவ மோக்ஷ சாதனம். அந்த ஞானம் தான் சாதனமாகும். எதுக்கு? மோக்ஷத்துக்கு. மோக்ஷம் என்னதப்போ? சாத்தியம். இஸ் த அல்டிமேட் கோல் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங். ஸோ இந்த கிரமத்தை புரிஞ்சுக்கணும். கர்மகாண்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கிவ் யூ த குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மைண்ட். அதை அடைஞ்சிட்டு வி மஸ்ட் டூ ஸ்ரவணம் குருமுகேன, மனனம் டவுட் கிளியரன்ஸ், நிதித்தியாசனம் dwelling in the subject again and again and again. அது gives ஞானம். இப்ப இந்த சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்னது? சாதனம். எதுக்கு? ஞானம் தான் என்னது? சாத்தியம். ஆனா அந்த ஞானம் என்ன ஆகுது? சாதனம். எதுக்கு? மோக்ஷம். இத அப்படியே பிக்ஸ் பண்ணி ஆணி அடிச்சு மண்டைக்குள்ள வச்சுக்கணும்.
அப்போ நமக்கு அப்ப நமக்கு என்ன அந்த சவணம் மனன நிதித்தியாசனம் எங்க வரணும்? உபனிஷத்துக்களை நோ நானிய பந்தா வித்யதேயனாய, வேற வழி கிடையாது. எதுக்கு? இந்த ஞானத்தை பெறுவதற்கு சவணம் மன நிதித்தியாசனத்தை தவிர வேற வழி கிடையாது. அதுக்கப்புறம் ஞானம், ஞானத்தினால் மோட்சம். இந்த கிளியரன்ஸ் தான் அவர் இங்க கொடுக்கிறாரு. நீ பண்ற கர்மத்தை யாரும் வேண்டான்னு சொல்லல. வெரி இம்பார்ட்டன்ட். எந்த கர்மம் நம்மளை பந்தப்படுத்துதோ, அடுத்த ஸ்லோகத்தோட இன்ட்ரோடக்ஷன் இப்ப நான் கொடுக்குறேன். இப்ப நாம படிக்கிற ஸ்லோகத்தோட, அதாவது இவர் என்ன சொல்றாரு, இப்படி ஒரு ஏதாவது நம்ம கர்மத்தை பண்றோம், அந்த கர்மமெல்லாம் நம்மள என்ன பண்ணுது? பந்தத்தோடு நம்மளை போய் ஒரு புண்ணிய பாபத்தோட நம்மளை இணைச்சிருது. எல்லா கர்மம் நம்மளை பந்தப்படுத்துது. அது புண்ணிய பாப்பத்தோட பந்தப்படுத்துது. அந்த புண்ணிய பாப்பம் அடுத்த ஜென்மத்தோட நம்மளை கொண்டு என்ன பண்ணிடுது? பந்தப்படுத்துது. கர்மம் பண்ணாமல் ஒருத்தன் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. நீ கர்மத்தை பண்ணினா புண்ணிய பாப்பங்கிறது தவிர்க்க முடியாது. அந்த புண்ணிய பாப்பம் இருக்கிற வரைக்கும் பிறப்பு என்பதையும் நீ தவிர்க்க முடியாது. பெரிய சிக்கலா தோணுதுங்களே, எப்படிதான் பண்றது? இந்த புண்ணிய பாவத்திலிருந்து எப்படி நான் விடுபடுறது? அதுக்கு தான் அவர் சொல்லி கொடுக்கிற டெக்னிக்கு கர்மா யோகம். கர்ம யோகம். ஜஸ்ட் what do you mean by கர்ம யோகம்? வெரி ஈஸியான ஒரு டெஃபினிஷன். பை ஜஸ்ட் சேஞ்சிங் த ஆட்டிடியூட் ஆஃப் யுவர் கர்மா. கர்மத்தில் எந்த வித மாற்றம் கிடையாது. இப்ப டாக்டரா இருக்கீங்களா, விட்டு போட்டு ஆசிரமத்துக்கு வாங்க, யாரும் கூப்பிடல. நீங்க இன்ஜினியரா இருக்கீங்களா, ஒரு கம்பெனியில வேலையில் இருக்கீங்களா, விட்டு போட்டு வீட்டுக்கு வா, வந்து கர்மயோகம் பண்ணுன்னு கூப்பிடல. கோயிலுக்கு வா, கோயிலுக்கு கூட்டு கோயிலை சுத்தம் பண்ணு, அதெல்லாம் கர்மயோகம் கிடையாது. என்ன வேலை சுதர்மம் உங்களுக்கு இருக்கோ, நீங்க டாக்டரா, இன்ஜினியரா, ஹவுஸ் ஒய்ஃபா, அதையெல்லாம் முனிசிபாலிட்டிக்காரனா கூட இருக்கலாம், நோ டவுட். இந்த ரோடு கூட்டுறவங்களை கூட இருக்கலாம், குப்பையாளவங்களை கூட இருக்கலாம். என்ன கர்மத்தில் the karma doesn't decide. கர்மயோகம் the attitude எங்க வந்தனும்? நம்மளுடைய விஷன், attitude, என்னுடைய மனோபாவம் towards that கர்மா. அதுதான். அதை நீ மாத்தினா எப்படி இந்த கர்ம பந்தத்திலிருந்து தப்பிக்கிறது? இந்த ஆட்டிடியூட நீ மாத்தினா அந்த பந்தத்திலிருந்து நீ தப்பிச்சுக்கலாம். பந்தம் மீன்ஸ் இந்த கர்மம் எனக்கு ஜாயின்ஸ் வித் மை புண்ணியான் பாப்பா, புண்ணிய பாப்பா ஜாயின்ஸ் வித் மை பர்த் அண்ட் டெத். அதுல இருந்து தப்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? கர்மயோகம். பை ஜஸ்ட் சேஞ்சிங் த ஆட்டிடியூட். இப்ப நீங்க ஒரு கர்மத்தை பண்றீங்க. ஏன்னா கர்மயோகம்ங்கிறது பகவத்கீதையில் அவரு ஒரு அத்தியாயமே கொடுத்திருக்காரு. அது அத்தனையும் சேர்ந்தா தான் கர்மயோகம் புரிய போகுது. இப்ப ஷார்ட்டா சொல்லணும், வாட் இஸ் கர்மயோகங்க? ஷார்ட்டா சொல்லணும்னா 2 டெஃபினிஷன் சொல்லலாம். ஒன்னு ஈஸ்வர அர்ப்பண புத்தி, அடுத்தது ஈஸ்வர பிரசாத புத்தி, அடுத்தது அது சமத்துவ புத்தி அதுல வந்துடும். இது 2 தான் மெயினுங்க. ஈஸ்வர ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்வர அர்ப்பண புத்தி, 2வது ஈஸ்வர பிரசாத புத்தி. இந்த 2 ஆட்டிடியூடு தான் எங்க கொண்டு வரணும் இந்த ஆட்டிடியூட? while doing கர்மா அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது? ஈஸ்வர பிரசாத புத்தி, ஈஸ்வர அர்ப்பணா புத்தி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அர்ப்பணா புத்தினா இப்போ என்னுடைய இறைவன் எந்த கர்மத்தை செய்தாலும் அதை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமா செஞ்சிரு. இப்ப காலை எந்திரிச்சு போன நான் சமைக்கணும் அப்படின்னா ஐ எம் டூயிங், இவ்வளவு நாள் எப்படி பண்ணிருப்போம்? இவங்களுக்காக நான் சமைக்கிறேன் அப்படிங்கிறக்காக நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? உனக்கு அந்த குடும்ப ஒரு பிராரப்தத்தை கொடுத்து உனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்தது உன்னுடைய கர்ம பலன் ஈஸ்வரன். ஈஸ்வரன் தான் என்ன பண்ணியிருக்காரு? இந்த குடும்பத்துல பிறக்க வச்சு இந்த வருஷத்தில் இந்த குடும்பத்தில் இவங்க அம்மாவும் இவங்க அப்பாவாகவும் இவங்க வந்து கணவனாகவும் குழந்தைகளாகவும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொடுத்ததாரு என்னுடைய பிராரப்தம் சம்பாதிச்சிருந்தாலும், புண்ணிய பாப்பத்தினால் அதை நான் சம்பாதித்திருந்தாலும் கர்மப்பல தாத்தாவாக இருந்து இதை கொடுத்தது ஒரு யாரு? ஒரு சைத்தன்யமா இருக்கு. ஜடம் cannot give you life. அப்ப இறைவன் எனக்கு இதை கொடுத்திருக்காரு. அச்சா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் விச் ஐ ஆம் லிவிங் நவ் என்ன தெரியணும்? அவரே தான் இந்த கர்மத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஐ எம் டூயிங் ஃபார் ஹிஸ் சேக், பகவான் சேக் ஐ எம் குக்கிங். ஜஸ்ட் அவ்வளவுதான். எப்படி இவ்வளவு நாள் எப்படி குக் பண்ணா இவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு சாப்பாடு இது பிடிக்கும் அது பிடிக்கும், அவ்வளவுதான். அப்படிங்கிறத I'm doing for somebody's sake. I'm earning money for somebody's sake. I'm cooking food for somebody's sake. I'm in the attitude மாத்தி I'm earning money for Bhagavan's sake. I'm cooking for Bhagavan's sake. I am a doctor and earning money for Bhagavan's sake.
நீ இவ்வளவு நாள் எப்படி இருப்பாரு டாக்டர்? மை ஃபேமிலி சேக். ஒய்ஃப் எப்படி சமைப்பாங்க? ஃபார் ஃபேமிலி சேக் ஐ எம் குக்கிங். கணவன் என்ன சொல்றாரு? ஃபார் ஃபேமிலி சேக் ஐ எம் ஏர்னிங். ஒய்ஃப் என்ன சொல்றாங்க? பை ஃபேமிலி சேக் ஐ எம் குக்கிங். இது வேண்டாம், இது உண்மை அல்ல. அவர் என்ன சொல்றாரு? சேஞ்ச் த ஆட்டிடியூட். அந்த ஹஸ்பண்ட் என்ன நினைக்கணும்? ஐ எம் ஏர்னிங் மணி ஃபார் பகவான் சேக். ஐ எம் டூயிங் கர்மா. ஆஸ் அ டாக்டர் இஸ் மை கர்மானா, அது என்னுடைய ப்ரொஃபஷன்னா, ஸ்வதர்மம்னா, ஐ எம் டூயிங் ஃபார் பகவான் சேக், நாட் ஃபார் மணி சேக், நாட் ஃபார் ஃபேமிலி சேக். எதுக்காக நான் டாக்டர் தொழில பண்றேன்? ஸ்வதர்மம் எனக்கு இறைவன் கொடுத்திருக்காரு. ஸ்வதர்மம் பிராரப்தம் எனக்கு கொடுக்கப்பட்டது இறைவனால. ஸோ ஐ எம் டூயிங் பிஸ்னஸ் ஆர் டாக்டர் ப்ரொஃபஷன் இது ஃபார் பகவான் சேக். ஐ எம் ஏர்னிங் மணி. என்ன பார்வையை தூக்கி போட சொல்லுது? ஐ எம் ஏர்னிங் மணி நாட் ஃபார் ஃபேமிலி சேக். ஐ எம் ஏர்னிங் மணி நாட் ஃபார் மீ, எனக்காகவோ என் குடும்பத்துக்காகவோ நான் சம்பாதிக்கல. ஐ எம் ஏர்னிங் மணி, ஐ எம் டூயிங் மை ப்ரொஃபஷன் ஃபார் பகவான் சேக். அவ்வளோதாங்க ஒரு சின்ன. ஆனால் இட் இஸ் சொல்றதெல்லாம் ஈஸி, செஞ்சு பார்த்தா தானே கஷ்டம் தெரியும். அது வேற விஷயம். என்னன்னு இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். இட் வில் நீட் சம் இயர்ஸ். அந்த விஷனை மாத்திரம் கேட்கறதுக்கு அழகா இருக்கும். அதை லைஃபுக்கு நீங்க கொண்டு வந்து பாருங்க. ஏன்னா இத்தனை நாளா எனக்காக குடும்பத்துக்காக சம்பாதிக்க, குடும்பத்துக்காக சம்பாதிச்சு அது பாருங்க. அது சம்பாரிச்சு ஒரு சலுப்பாயிரும் பாருங்க. அந்த 40-50 வயசுல எத்தனை சம்பாரிச்சு போட்டாலும் இந்த குடும்பம் என்னைய ரெகனைஸே பண்ணல. எத்தனை பண்ணினாலும் இவங்களுக்கு எனக்கு நன்றி கிடையாது. இதுகளுக்குலாம் எதுக்கு ஒரு வயசானவங்க 60 வயசு வரும்போது கேட்டா, இந்த குடும்பத்துக்கு சம்பாரிச்சதே வேஸ்ட், இத்தனை நாள் உழைச்சு நான் வேஸ்ட். அந்த ஒரு டிப்ரெஷன் எல்லாம் எதனால வந்தது? ராங் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் யுவர் ஆக்ஷன். அவங்களெல்லாம் யாரை குறை சொல்லாதீங்க. இட்ஸ் மை ராங் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மை பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். என்ன எப்படி நினைச்சிருப்பேன்? ஃபார் ஃபேமிலி சேக், ஃபார் மணி சேக், ஃபார் மை சேக், மை ஃபேமிலி சேக், எல்லாத்துக்காக நான் சம்பாதிக்கிற போது கடைசியில் 60 வயசுல என்ன வந்து நிற்போம்? தண்டம். இத்தனை நாள் சம்பாதிச்சது வேஸ்ட், ஜாலியா இருந்திருக்கலாம். எதுக்கு இவ்வளவு உடம்ப வருத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? டிப்ரெஷனுக்கு போறாங்களா இல்லையா? அந்த ஒரு மன வலி, வேதனை. பசங்க ஒரு வார்த்தை எதுக்கு சொன்னா, நான் இவ்வளவு சம்பாதிச்சு இவனை படிக்க வச்சு வேலையை நடிச்சு அப்படி பண்ணி இப்படி பண்ணி அவன் பாரு இப்படி என்னை ஒரு வார்த்தை சொல்லிட்டான் போது அவங்களுடைய பெயின் இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம். பேரண்ட்ஸோட பெயின். அது பையனோட பிரச்சனை இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க, என்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன. நான் அவனை வளர்த்துட்டேன், என்ன நான் பெத்தேன், அவனை எதுக்காக வளர்த்துனேன்னா என்னை ஃபியூச்சர்ல பாத்துக்குவான், அதனாலதான் வளர்த்துறதே. ஃபர்ஸ்ட் உலகத்திற்கு 4 பேர் குழந்தை இல்லையான்னு கேட்டுருவாங்களே, அதுக்காக பெத்துக்கிறோம். எல்லாமே பாருங்க, ஃபார் மை சேக் நான் குழந்தைய பெத்துக்கிட்டேன், ஃபார் மை சேக் நான் குழந்தைய வளர்த்துறேன், ஃபார் மை சேக் தான் எல்லாம் பண்றோம். ஆனா வெளியில சொல்லும்போது என்ன சொல்றோம்? ஃபார் வேர்ல்டு சேக், ஃபார் ஹிஸ் சேக். ஸோ என்ன சொல்றாரு பகவான்? இந்த குழப்பத்திலிருந்து விடுபடணும். ஏதாவது 60 வருஷம் உழைச்சி கொட்டினாலும் 60 வருஷம் முடிச்சு வெளியில் வரும்போது பசங்களாம் அவங்க வேலையை பார்க்குறாங்க. நான் வெளியில் வரும்போது இந்த மனசுக்குள்ள இந்த உளைச்சல் என்ன சொல்றது, அந்த மர்மரிங், அந்த நான் அக்செப்டன்ஸ் வரக்கூடாதுன்னா நீங்க 25 வயசுல சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்களா, அப்பவே என்ன இருக்கணும்? பகவான் சொல்றார், நான் ஏர்ன் பண்றேன். ஃபார் பகவான் சேக் ஐ எம் டூயிங் திஸ் ப்ரொஃபஷன், பட் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங் பை பகவான். ஏங்க அதே வேலை தான் செய்ய போறீங்க, அதே டாக்டர் தான், அதே நர்ஸ் தான், அதே இன்ஜினியர் தான், அதே ஐடியில தான் நீங்க வேலை செய்ய போறீங்க, அதே பணம் வரப்போகுது. நீங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கர்மயோகம் போது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா ஆட்டிடியூட் மாத்த சொல்றார் பகவான். ஃபார் மை ஃபேமிலி சேர்க்கணும் அல்லது ஃபார் மை அதுக்காகவோ பண்றதில்லை. இட் இஸ் எனக்கு என்ன இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இறைவன் கொடுத்து இதுக்குள்ள வாழ சொல்லி இந்த கர்மத்தை எல்லாம் செய்ய சொல்றாரு. இறைவா, ஐ எம் டூயிங் ஃபார் யுவர் சேக், ஐ எம் குக்கிங் ஃபார் யுவர் சேக். இந்த ஆட்டிடியூட் உள்ள வரணும். முதல்ல கல்பித்தம் தான், கற்பனை பண்ணி தான் கொண்டு வரணும். அப்புறம் தான் அந்த வேதாந்த உள்ள போக போக அதுதான் உண்மைன்னு தெரியும். அது கடைசி. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல என்ன பண்ணும்? எதுக்கு குக் பண்ற? ஃபார் பகவான் சேக் ஐ எம் குக்கிங். எதுக்கு நீ ஐடி கம்பெனியில் வேலையில் இருக்கிற? ஃபார் பகவான் சேக் ஐ எம் டூயிங். அர்ப்பணா புத்தி. திஸ் இஸ் அர்ப்பணா புத்தி. சரி, இப்ப கர்மத்தை பண்ணியாச்சு. எந்த கர்மம் பண்ணாலும் என்ன வரும்? ஒரு பலன் வரும். சாப்பாடு கொண்டு டேபிள் வச்சோன்னே இதுல உப்பு இல்லை, காரம் இல்லை, இது சூப்பரா இருக்கு, இது நல்லா இல்லை, கர்ம பலன் வந்தே தீரும். அதுக்கு கமெண்ட்ஸாவும் வரலாம், பணமா வரலாம். டாக்டரா போயிட்டா பணம் வரும், இன்ஜினியரா போனீங்கன்னா பணம் வரும், வீட்டில் சமைச்சோம்னா திட்டு வரும். மெயினா அதான் எங்களுக்கு வரும். சமைச்சு வச்சோம்னா திட்டு வரும். அதான் கர்ம பலன். டாக்டரா போனவங்க என்ன பண்றாங்க? பிசினஸ் பண்றாங்க, பணம் வரும். வெளியில போய் ஏர்ன் பண்றாங்க, பணம் வரும்.
டாக்டரா இருக்க பணம் வருது, இன்ஜினியரா வந்தா பணம் வருது, ஐடியில போனா பணம் வருது, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா என்ன வரும்? திட்டு வரும். இது என்னது? கர்ம பலன். அது வரும்போது வாட் ஷுட் பி யுவர் ஆட்டிடியூட்? ஐயோ இவங்க திட்டுறாங்களே, ஐயோ என்னை திட்டாங்களே, வருஷம் ஃபுல்லா ஆக்கி போட்டாலும் அதுல தப்பு இது தப்புங்கிறாங்க. ஒரு நாள் கூட நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? அது நல்லா இருந்தா சொல்ல மாட்டாங்க, அது பிரச்சனை வேற. சொல்ல மாட்டேங்கிறாங்களே. லாங்கிங் ஃபார் லவ், அஃபெக்ஷன், ரெகக்னிஷன். அந்த இடத்துல நான் நல்லா சமைச்சு நான் அவங்ககிட்ட போய் ரெகக்னிஷன் தேடிக்கிட்டு, என்ன ஒரு வாழ்க்கை இதெல்லாம், கஷ்டம். அப்புறம் வெளியில போய் நம்ம ஏர்ன் பண்ற போது அது என்ன வந்துருது? இட்ஸ் மை மணி. கர்ம பலன் வந்தோடனே இட்ஸ் மை மணி. ஸோ என்ன சொல்றாரு இறைவன்? கர்மத்தை பண்ணு, எனக்கு அர்ப்பணமா பண்ணிரு. ஆச்சா, ஒரு கர்ம பலன் வருதுன்னு வச்சுக்கிய, பிரசாத புத்தியோட வாங்கிக்கோ. திட்டு வந்தாலும் சரி, பணம் வந்தாலும் சரி. ஏன்னா வீட்டுக்குள்ள வேலை செஞ்சா திட்டுன்னு சொன்னேன், வெளியில போய் சம்பாரிச்சா என்ன வரப்போகுது? பணம் வரப்போகுது. ரெண்டையுமே எப்படி ஏத்துக்கோ? பிரசாதமா ஏத்துக்கோ. வடிமுறை பிரசாதம். இந்த பிரசாத புத்தி என்னன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 கஷ்டங்கிறதுனாலதான் நம்ம முன்னோர்கள் சாஸ்திரம் கோயில்ல அந்த பிரசாதங்கிற வேர்டை கொண்டாந்தது. ஏன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட். பிரசாதம் வாங்கி சாப்பிட்றது ஈஸிங்க. முன்னாலே முண்டி அடிச்சுட்டு போய் 2 கை வாங்கி சாப்பிட்றது ரொம்ப ஈஸி. பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் த மீனிங் ஆஃப் த வேர்டு பிரசாதம், இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் இந்த வேர்டே இருக்காது. அதைவே பிஆர்ஏ டிஏ போட்டு ஸ்பெல்லிங் போட்டு பிரசாதம்க்குவாங்க. What do you mean by prasadam? ஏன்னா the understanding that word is very difficult, very difficult. என்னங்க இப்படி சொல்றீங்க? கோயில கொடுக்குறாங்க, இப்போ உள்ள பூசாரி வந்து பக்கெட்ல உள்ள எடுத்துட்டு போவார், சக்கரை பொங்கல் எடுத்துங்களேன். உள்ள போகும்போது என்ன சொல்லுவாரு? நைவேத்தியம் ஆயிடுச்சா, நைவேத்தியம் வச்சாச்சா, கொண்டா. உள்ள போய் அந்த பக்கெட் போயிட்டு வெளியில் வரும்போது நைவேத்தியம் வாங்கிக்கோன்னு சொல்றாரு. என்ன வேர்டு சொல்லுவாரு? பிரசாதம் வாங்கிக்குங்க. அது சக்கரை பொங்கலா இருந்தாலும் பிரசாதம், தயிர் சாதம், ஒரே வேர்டு தான். சக்கரை பொங்கலா இருந்தாலும் பிரசாதம் சொல்ல போறாரு. வாழைப்பழத்தை கொடுத்து நீங்க உள்ள வாங்கினாலும் என்ன சொல்ல போறாரு? பிரசாதம் வாங்கிக்குங்க. உள்ள எது வெளியில வந்தாலும் என்னதான் சொல்றாரு அவரு? பிரசாதம் வாங்கிக்குங்க. நாமளும் என்ன பண்ணுவோம்? அடிச்சு முடிச்சு கொண்டா வாங்கி எப்படியா வாங்கி சாப்பிட்டு, அது எப்படி இருந்தாலும் நமக்கு அது பிடிச்சிருக்கலாம். சில பேர் தயிர் சாதம்னு பிடிக்காது, அங்க கொடுக்குற தயிர் சாதம் கொடு, சுகரு 400 கொடுக்கறது லட்டு, கொண்டா அதெல்லாம் வாங்கிக்கலாம், அதெல்லாம் பிரசாதத்துல சாப்பிட்டா சுகர்லாம் ஏறாது, கொண்டா லட்டை கொண்டா. முதல்ல பிரசாதம்னா எப்படி வாங்குறோம்? அதெல்லாம் பாருங்க நம்ம ரத்தத்திலேயே ஊற வச்சுட்டாங்க. பிரசாதம்னா அது என்னவா இருந்தா முதல்ல நீ வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அடிச்சு பிடிச்சி முதல்ல போய் இது நம்ம கலாச்சாரத்துல மட்டும்தான் உண்டு. அடிச்சு பிடிச்சு பிரசாதம் வாங்குற ஏன் அதை பழக்குனாங்க? கோயில்ல ஏன் அதை பழக்கிறாங்க? பிரசாதம் வாங்கிக்கணும் பொடுசெல்லாம் ஓடும் பாருங்க. அது உள்ள அதாவது ஒரு ஸ்பான்டேனியஸா அது வரும் அதுங்களுக்கு. நீங்க போயெல்லாம் சொல்லவே தேவையில்லை, கொடுக்குறாங்கன்னு என்ன பண்ணுது? பிரசாதம். அதுக்கு என்ன பேர் சொல்றது இல்ல? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் த வேர்ட் நைவேத்தியம்? உள்ள போனது சக்கரை பொங்கல் தானே, வெளியில வர்றது சக்கரை பொங்கல் தானே. கண்ணுக்கு என்ன தான் நீங்க நல்லா விட்டு பாருங்க. வேற ஏதாவது உள்ள போய் சேஞ்ச் ஆகி அதுக்கு வந்து நீங்க பிரசாதம் சொல்றீங்களா? உள்ள போகும்போது அதுக்கு பேர் லட்டு, வெளில வரும்போது அதுக்கு பேரு பிரசாதம். ஏன் எப்படியாச்சு அது பிரசாதமானது? நீங்க நைவேத்தியத்துக்கு கொடுங்க, ஐயர் கொடுக்க மாட்டா, நீங்களும் கேட்க மாட்டீங்க. நைவேத்தியம்னா நம்ம கேட்க மாட்டோம். ஐயோ சுவாமிக்கு நெய்வேத்தி கை வைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, எச்சப்படக்கூடாது. என்ன சொல்றோம்? எச்சப்படக்கூடாது. அது சுவாமி கொண்டு போறது சுத்தமா இருக்கணும். நம்ம எச்சப்படக்கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாது. சாமிக்கு போன வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். அது வரைக்கும் அதுக்கு என்ன பேர் இருக்குது? நெய்வேத்தியம். What is the difference between நெய்வேத்தியம் and பிரசாதம்? Even though it is a சக்கரை பொங்கல். இறைவனிடமிருந்து வருவது பிரசாதம், இறைவனுக்கு நீ கொடுப்பதுக்கு பேரு நைவேத்தியம். புரிஞ்சுங்களா? ஏன்னா அந்த பிரசாதம்ங்கிற வேர்டு அந்த இடத்துல கர்மயோகத்துல யூஸ் பண்றாரு. பிரசாத புத்தி எப்போ? கர்ம பலன் உனக்கு திரும்பி வரும்போது. இப்ப என்ன சொன்ன? ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா என்ன வரும்? திட்டு. நீங்க வெளியில போய் சம்பாதிக்கிற என்ன வருது? பணம். அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, நீங்க அதே புரிஞ்சுக்க மாட்டா. ஒரு கர்ம பலனுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், வருதா? அப்போ என்ன புத்தி உனக்குள்ள வரணும்?
அந்த கோயில்ல போய் உள்ள இருந்து வரும்போது அதை வாங்கும்போது உன்னுடைய ஆட்டிடியூட், we cannot write definition for that attitude of your mind when you're getting பிரசாதம். அது என்ன மாதிரி வார்த்தைகளை விளக்க முடியாது. the attitude towards பிரசாதம், கோயில்ல கொடுக்கிற பிரசாதத்தை வார்த்தைகளால் அதை அனுபவத்தை உணர்வை விளக்க முடியாது. அதனால அந்த மனசை போய் பிடிக்குது சாஸ்திரம். நீ கோயிலிருந்து பிரசாதம் கொடுக்கும் போது உன்னோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பாரு. தயிர் சாதம் வாயில் எடுத்து போட்டுருவீங்க, பட்டுங்க கல்லு. how will you behave? how will you behave? சத்தமில்லாம அந்த பக்கம் போய் இல்லைன்னா வாயில் இருக்கிற துப்பிட்டு சத்தமில்லாம தான் எல்லாம் நடக்கும். ஒரு நோ இரிட்டேஷன், நோ கோபம், சத்தமெல்லாம் போய் அது நல்லா முழுங்கிச்சுன்னா நல்லா மண்ணாயிடுச்சு அப்படியே முழுங்கிக்கலாமா யாருக்கும் தெரியாம, இல்லை போய் துப்பிட்டு வரலாமா, போயிட்டு சத்தமெல்லாம் வந்து இன்னொரு தடவை கிடைக்குமான்னு பார்ப்போம், கிடைக்கலையா ஓகே. தட் ஆட்டிடியூட். அதே வீட்டில் டேபிள் மேலே ஒரு சாப்பாடு, தயிர் சாப்பாடு, வாயில் எடுத்து போடுறோம் கல், உடனே என்ன வருது? இரிட்டேஷன். என்ன ஆரம்பிப்பாங்க? எங்க கல்யாணம் ஆன நாள் இருந்து இன்ன வரைக்கும் வரும் அந்த கல்லுக்கு பதில் வரும் பாருங்க. அட்டா சாமி, அதெல்லாம் உள்ள அப்படியே டெலீட் ஆகாம வச்சிருக்கிறது. இந்த அன்னைக்கு நீ அப்படி சமைச்ச, அது உனக்கு வந்து இப்பெல்லாம் உனக்கு கிளாஸ் தான் முக்கியம், உனக்கு அதுதான் முக்கியம், புருஷன்லாம் முக்கியம் இல்லை, பொண்டாட்டி முக்கியம் இல்லை, குடும்பம் முக்கியம் இல்லை, உனக்கு அதுதான் முக்கியம். கல் இருக்கிறது கூட தெரியாம சமைச்சு வச்சிடுற. அச்சுக்கா போச்சுக்கா அச்சுக்கா சுச்சு சுச்சு. அதே ஆளு கோயில்ல ஒரு தயிர் சாதம் கொடுக்கும் போது டக்கு கல்லு, அதே கல்லு தாங்க, அதே வழி தானுங்க, அதே இரிட்டேஷன் தானுங்க, அங்கேயும் வந்தது. அதே கல்லு தானுங்க, அதே இரிட்டேஷன் தானுங்க, இங்கேயும் வருது. என்ன மாற்றம்? ஏன்னா இது வந்து வி கெனாட், நீங்க அதை உணர்வு பூர்வமா தான் உணர முடியுமே தவிர இங்க வந்து இந்த உணர்வுன்னு வி கெனாட் கிவ் ரைட் டெஃபினிஷன் பை ரிட்டன் வேர்ட்ஸ். இதை எப்படின்னா சொல்ல முடியாது. ஏன் இப்படி மாறுது? அப்போ சாஸ்திரம் சொல்லுது, எதமே நீ பிரசாதமா எடுத்துட்டீனா, எப்படி கல்லே வந்தாலும் அதை டக்குன்னு போய் ஏதோ அக்செப்டன்ஸ் தான் இப்ப நான் சொல்ல வரேன். இங்க அக்செப்டன்ஸ் இருக்கு. வீட்டுல இருக்கிற சோத்துல கல்லு வந்தா நான் அக்செப்டன்ஸ். அதனாலதான் அந்த கோவம் வருது. ஏன் அந்த கோவம் வருது? நான் அக்செப்டன்ஸ். அவங்க செஞ்ச கர்மத்துல he or she is not satisfied. ஏன்? நான் அக்செப்டன்ஸ். அது எப்படி கல்லு வரலாம்? அது எப்படி நீ வந்து கல்லோட போட்டு சமைக்கலாம்? உனக்கு அதை தவிர இங்க என்ன வேலை? நான் இத்தனை சம்பாதிச்சு கொண்டாந்து போடுறேன், உனக்கு இதை கூட செய்யறதுக்கு டைம் இல்லையா? இதை கூட பார்த்து பண்ணலையா? ஏன் அதை அந்த வார்த்தைகள் ஏன் வருது? நான் அக்செப்டன்ஸ். அதே ஆளு கோயில்ல கல்லு வந்தா ஐயர்கிட்ட போயோ அல்ல மத்தவங்கிட்டயோ நோ மூச்சு விட மாட்டாங்களே, அமைதியா வரமா. ஏன்? அக்செப்டன்ஸ். அது கோயில்னா ஏதோ ஒண்ணு பண்ணதான் இருக்கும். கேட்டு பாருங்க, அதெல்லாம் ஏதோ ஒண்ணு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் கோயில் வந்து இதெல்லாம் தப்பு சொல்லும். பிரசாதம் வாங்கிட்டு என்ன சொல்லக்கூடாது. குழந்தை ஒண்ணு வாங்கிட்டு ஐயோ இது என்ன இருக்கு, ஐயோ எது சொல்லிடாத, பிரசாதத்தை என்ன சொல்லிடாத, குறை சொல்லி விடக்கூடாது. ஏன் பிரசாதத்தை குறை சொல்லக்கூடாதுன்னு வளர்த்துறோம்? இட் இஸ் ஃப்ரம் பகவான், இறைவனிடமிருந்து வந்திருக்கு. அதை என்ன பண்ண சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாதுன்னு. புரியுதா இல்லையா? இதுவும் என்னதான், டேபிள் மேல வச்ச தயிர் சாதம் மனைவியோ கணவனோ செஞ்சு வச்சிருந்தா அதுவும் என்னதான் பிரசாதம். அப்போ இந்த ஆட்டிடியூட் எங்க வரணும்? இப்போ பிரசாதம் புரிஞ்சுட்டுங்களா? இப்போ கர்ம பலன் வரும்போது, இப்ப நான் இவ்வளவு நேரம் விளக்குனது வாட் இஸ் த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் பிரசாதம். அத இப்ப எங்க கொண்டு வரணும்? கர்ம பலன் வரும்போது பிரசாதமா ஏத்துக்கணும். ஒன்னும் புரியலீங்க. கோயில்ல கொடுக்கறது புரிஞ்சுது, பிரசாதம் வாங்கி சாப்பிடுறது புரியுது. கர்மத்தை எப்படிங்க? கர்ம பலன், கர்மத்தை இல்லைங்க, நீங்க கர்மத்தை செய்யும் போது you are doing the action அர்ப்பணா புத்தி, while receiving the கர்ம பலன் பிரசாத புத்தி. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மத்தை பண்ணினீங்க, ரிசல்ட் வருது பாத்தீங்களா, அதை ஏத்துக்கும் போது பிரசாதம். பிரசாதம் என்ன? ஃபர்ஸ்ட் இறைவனிடமிருந்து வந்திருக்கு, இறைவன் எனக்கு கொடுத்திருக்காரு, அதுல குறை ஒண்ணு இருக்காது. அக்செப்டன்ஸ். இந்த வீட்டுல சமைச்சு வர திட்டையும் அக்செப்டன்ஸ். வெளியில போய் சம்பாரிச்சாலும் பணம் கோடி கோடி வருது, கோடி கோடி வரல, வந்தாலும் வள்ளினாலும் நஷ்டமானாலும் லாபமானாலும், ஏன்னா வெளியில போய் தொழில் பண்ண ஆரம்பிச்சு நஷ்டம் வரலாம் லாபம் எல்லாமே என்னது? இறைவன் கொடுத்தது. சொல்றது 10 வருஷத்துக்கு இந்த டெஃபினிஷன் நீங்க கேட்டே இருக்கலாம். ஆனா லைஃபுக்குள்ள கொண்டு வரதுக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பழகுனீங்கன்னா தெரியாது எவ்வளவு கஷ்டம்.
ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம எப்படி பழகிட்டோம், சுயநலமா எனக்கு வேணும் எனக்கு வேணும், எனக்காக செய்யற அவங்களுக்காக செய்யற இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கர்ம ஃபர்ஸ்ட் இப்ப என்னது கர்ம யோகம்தான். எதுக்கு நீங்க பெர்மனண்டான மோட்சத்தை பெறணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சேஞ்சிங் த ஆட்டிடியூட் while you are doing கர்மா. இதுல உணர்வு பூர்வமாக என்ன வரணும், அர்ப்பணா புத்தி பிரசாத புத்தி. அதைத்தான் அவர் அடுத்த ஸ்லோகத்தில் எழுதுறாரு. இந்த ஸ்லோகத்துக்கு மீனிங் கொடுக்க எழுதிக்கிறேன். அதக அதனால், எதனால் கர்மம்ங்கிறது அனித்தியம், அதுல இருந்து கிடைக்கிறதெல்லாம் பெர்மனண்டான சந்தோஷத்தை கொடுக்காது. அதனால் கர்மமே அனித்தியமா இருக்கிறதுனால, அதனால் ந தேன பூர்ணத்துவம், அதில் பூர்ணத்துவத்தை உன்னால் அடைய முடியாது. கர்மமே அனித்தியமா இருக்கிறதுனால அது பூர்ணமான ஒன்றை கொடுக்க பூர்ணமான ஆனந்தத்தை நான் தேடுறது என்னது பூர்ணம் ஆனந்தம். ஆனா கர்மம் ந தேன, கர்மத்தினால் அது பூர்ணத்துவத்தை கொடுக்க முடியாது. என்ன பண்ணுதாமா, பந்தக்காரி. அது என்ன பண்ணுது, அந்த கர்மம் என்னை பந்தப்படுத்துது, புண்ணியத்தோடும் பாப்பத்தோடும் என்னை அவ பந்தக்காரி. தத்து பவேத்து, அது என்னவா இருக்குது, அந்த கர்மம் என்னை பந்தப்படுத்துகிறது. ஃபர்ஸ்ட் கர்மத்தில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட் சொல்றாரு. கர்மம்னா எது ஞாபகம் வரணும், நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், ஸ்வதர்மம். அதெல்லாம் உனக்கு பூர்ணத்துவத்தை கொடுக்காது, மோட்சத்தை, அது பூர்ணமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்காது. ஏன், அது தேன போன ஸ்லோகத்தில் சொன்னோம் இல்லையா, அது அனித்தியம், அனித்தியமா இருக்கிறதுனால அது உனக்கு பூர்ணத்துவத்தை கொடுக்காது. பூர்ணத்துவத்தை கொடுக்காட்டி போச்சாது. அது என்ன பண்ணுது, உன்னைய பந்தக்காரி, உன்னை கொண்டே புண்ணியத்தோடு பாப்பத்தோடு நீ சேரக்காம உன்னைய ஜாயின் பண்ணி விட்டுருது. அதனால் என்ன பண்ணு, முமுக்ஷுபிகி, முமுக்ஷுவாக மோட்சம், அதாவது இந்த விடுது சம்சாரத்திலிருந்து நீ விடுபடணும்னு நினைக்கிறவன் முமுக்ஷுன்னு சொன்னீங்களா, அது பிகி போடும்போது அவர்களால் மோட்சம் பெறணும்னு நினைக்கிறவங்க, இந்த சம்சார துக்கத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று நினைக்கிறவங்களா இருந்தா, தஸ்மாத்து அதனால நித்திய மோக்ஷஸ்ய, நிலையான மோட்சத்தை அர்த்தனா, அதாவது எதிர்பார்க்க முடியும். முமுட்சுவாக இருக்கிறவங்க நிலையான ஆனந்தத்தை தேடுறீங்க, நிலையான மோட்சத்தை தேடுறீங்க. ஆனா கர்மத்தினால உங்களுக்கு அதை கொடுக்க முடியாது. முமுட்சுவே, முமுட்சு உலகம் எல்லாருமே முமுட்சு தான். எல்லாரும் என்ன பண்றோம், சம்சாரத்தை விடுபடும் நினைக்கிறோம், எல்லாரும் ஆனந்தத்தை தான் தேட நினைக்கிறோம். ஸோ எல்லாருமே முமுட்சு தான். ஸோ முமுட்சுகள் எதை உங்களுக்கு நிலையான மோட்சத்தை எதிர்பார்க்க முடியாது. இப்ப எதுல ஃபர்ஸ்ட் 3 புருஷார்த்தத்தினால நிலையான மோட்சத்தை உங்களால அடைய முடியாது. பெர்மனன்ட் ஹாப்பினஸ் அங்க கிடைக்காது. அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும், ஆரம்பிக்கிறாரு, நீ கர்மயோகத்தை பண்ண ஆரம்பி. செய்யற கர்மத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, பெர்மனண்டான விடுதலை, சம்சாரத்திலிருந்து விடுதலை, பெர்மனன்ட் ஹாப்பினஸ் இன் ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன் வேணுமா, ஃபர்ஸ்ட் என்ன பிள்ளையார் சொல்லி, யூ ஸ்டார்ட் வித் கர்மயோகம். அதான் அடுத்த ஸ்லோகம். கர்ம பக்தி பலம் சாப்பி கர்ம காண்டோ பூர்வதः தத்து சர்வம் பரிச்சின்னம் ஞாயத்தே ஸ்ருதி தத்கர்மைவ மனுஷ்யேன யோக புத்யா ஸ்வனுஷ்டிதம் மோக்ஷஸ்ய பவதி துவாரம் நது பந்தன காரகம். 5வது ஸ்லோகம். தத்கர்மைவ மனுஷ்யேன யோக புத்யா ஸ்வனுஷ்டிதம் மோக்ஷஸ்ய பவதி துவாரம் நது பந்தன காரகம். தத் கர்மயேவ, அந்த கர்மத்தினாலேயே, எந்த கர்மம் என்னை கொண்டு போய் பந்தப்படுத்தி பிறவியை கொடுக்குதோ அதே கர்மத்தை இன்டெலிஜென்ட்டா பண்ணினா, no need to change karma, by changing the attitude towards that karma பண்ணினா நீ என்ன பண்ணிக்கலாம், அந்த புண்ணிய பாபத்துல பந்தத்திலிருந்து கட்டாயிரலாம், மறுபடியும் எதுல போய் அது கொடுக்கிற பிறப்பு இறப்புலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். That is intelligent way of living, is it or not?
எந்த கர்மம் என்னை பந்தப்படுத்தி புண்ணிய பாபத்தை கொடுத்து பிறப்ப கொடுக்குதோ அதே கர்மம். டோன்ட் நீட் டு சேஞ்ச் கர்மா. நோ நீட் டு கோ டு சந்நியாசாசிரமம். நோ நீட் டு கோ டு ஹிமாலயாஸ். நோ நீட் டு கோ டு என்னது உச்சி, மலையோட உச்சியில போய் உட்காந்து நோ நீட், நத்திங் இஸ் நீடட். அந்த உன்னை கர்ம பந்தப்படுத்துதே அதை பண்ணணும். நான் என்ன பண்ண கர்ம யோகத்தை பண்ண ஆரம்பிச்சினா அதை என்ன பண்ணும், அந்த எந்த கர்மம் உன்னை புண்ணிய பாப்பத்தோடு சேர்க்குதோ அதே கர்மத்தை ஜஸ்ட் பை சேஞ்சிங் த ஆட்டிடியூட் நீ பண்ணினா அந்த கர்மம் உன்னை புண்ணிய பாப்பத்தோடு பந்தப்படுத்தாது. எப்படிங்க சொல்றீங்க? நான் சொல்லலீங்க, இறைவன் சொல்றாரு. நான் சொல்லல, எங்க குருவும் சொல்லல. இதெல்லாம் வேர்ட்ஸ் ஆஃப் பகவான். இந்த இடத்துல ஸ்ரத்தை இருக்கணும். இல்லைன்னா இவங்க எப்படி இப்படி சொல்றாங்க அப்படிதான் தோணிட்டு இருக்கும். அந்த இடத்துல என்ன தேவை, இப்ப என்ன தேவை சொல்றாரே அது உண்மையாத்தான் இருக்கணும். எனக்கு புரியாம இருக்கலாம். யார் சொல்றதாரு? நான் இல்லை, குருவோ அவங்க குருவோ எல்லாம் இல்ல. சொல்ற வார்த்தைகள் ஒன்னொன்னு ஃப்ரம் பகவான். அப்ப இறைவன் சொல்றாருன்னா இப்ப என்ன ஆட்டிடியூட் உங்களுக்குள்ள இருக்கணும்? படிக்கிறது டுவர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தி ஸ்லோகா நீங்க எப்படி இருக்கணும்? ஸ்ரத்தா. இந்த இடத்துல ஒன்றும் புரியாது. இஸ் இட் பாசிபிள் தான் தோணும். எஸ் பாசிபிள்ங்கிறாரு. பாப்பமே, ட்ரை பண்ணி தான் பாப்பமே. அவர் தான் சொல்றாருல்ல. அப்ப என்ன தேவை? பக்தி. அதுக்குத்தான் இத்தனை கோயில், அதுக்குத்தான் இத்தனை மார்கழி வழிபாடு. அந்த பக்தியை கொண்டாடுறது இருக்குதே பா, இட்ஸ் நாட் அ ஈஸி ஜோக். புரியுதுங்களா? அதனாலதான் வழிபாடுகள். ஏன் பாருங்க, எங்க ரூட் கடைசியில் எங்க வந்து நிக்குது? பக்தி. அதுதான் இறைவன் சொல்ற வாக்குல உங்களுக்கு சத்தை கொடுக்க போகுது. அந்த ஸ்ரத்தை இருந்து கர்மயோகத்தை ஒண்ணு வேண்டாம். இப்ப என்ன புரிஞ்சுக்குது? எந்த கர்மம் என்னை பந்தப்படுத்துதோ அதே கர்மத்தை நான் கர்மயோகமா பண்ணனா பந்தத்திலிருந்து விடுபடுகிறேன். யார் சொல்றது? இறைவன். எப்படி நம்புறது? எடுத்தோம் ஒண்ணுமே சப்ஜெக்டே எல்லாம் இன்னும் வேதாந்தத்துக்குள்ளே போகல. இப்ப என்ன தேவை? ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் பகவான்ஸ் வேர்ட்ஸ். குரு வாக்கி வேதாந்த குரு வாக்கியேஷு ஸ்ரத்தா. குரு சொல்ற வேதாந்த வாக்கியத்தில் என்ன இருக்கணும்? இப்போ ஸ்ரத்தா. அந்த ஸ்ரத்தா வரணும் என்ன இருக்கணும்? பகவான் மேல பக்தி. ஒன்னொன்னு நம்ம லைஃப் ஸ்டைல்ல கலாச்சாரத்துல எல்லாமே இம்பார்ட்டன்ட். எதுவும் தூக்கி போடக்கூடிய விஷயங்கள் கிடையாது. சொல்றா தத்து கர்மையே அந்த கர்மமே மனுஷேன மனிதனால் யோக புத்தியா கர்மயோக புத்தியா பை சேஞ்சிங் த ஆட்டிடியூட். புத்திய கொஞ்சம் மாத்து. அதனால கர்மயோகத்துக்கு இன்னொரு பேர் என்ன? புத்தி யோகம். கர்மயோகத்துக்கு இன்னொரு பேரை என்ன சொல்லுவீங்க தெரியுங்களா? புத்தி யோகம். பை ஜஸ்ட் சேஞ்சிங் த ஆட்டிடியூட் யுவர் புத்தி. அவ்வளவுதான். என்னமா பண்ணிட்டு பை ஜஸ்ட் சேஞ்சிங் யுவர் புத்தி. அதனால கர்மயோகத்துக்கு புத்தி யோகம் சொல்லுவோம். அந்த புத்தி யோகத்தின் மூலியமாக ப்ராப்பர் ஆக்ஷன் வித் ப்ராப்பர் ஆட்டிடியூட். என்ன சொல்றாரு? கர்மயோகம் பண்றேன்ட்டு இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு போய் பக்கத்து வீட்டுல ஓட்டை போட்டு செவுத்து ஓட்டை போட்டு அவங்க ஊருக்கு போயிட்டு சாவி கொடுத்துட்டு போகாம போட, சாவி கொடுத்து திறந்து போய் எடுத்துக்கலாம். சாவி வச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. பாத்துக்குங்க, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். ஐ எம் டூயிங் கர்மயோகம். என்னது? செவுத்துல ஓட்டை போட்டு பகவான் சேக் ஐ எம் டூயிங். வர பிரசாதம் அனைத்துமே கிடைக்க ஓட்டை போட்டு அந்த பக்கமான பீரோவில் இருக்கிற 50 பவுன் நகையும் இறைவனுடைய பிரசாதமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். எடுத்துக்கிட்டு ட்ரெயின் ஏறி நாம கல்கத்தா சைடு போயிட்டு அங்க போய் ஒரு குருஜி பார்த்து, ஜி ஐ எம் டூயிங் ஐ ஹவ் டன் கர்மயோகா. வாட் யூ ஹவ் டன்? இந்த மாதிரி பக்கத்துல ஓட்டை போட்டு இறைவனுக்கு பிரசாதமாக பண்ணி அது இருக்கிற பொருளை எடுத்துட்டு வந்து நான் இப்ப கையில வச்சு என் ஒய்ஃப்கெல்லாம் கொடுத்து நான் நல்லபடியா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதுக்கு மேல பிச்சைக்காரனா இருந்த எல்லாம் கடனாய் போச்சு. ஊரை விட்டு எல்லாம் வாங்கின கடனை ரிப்பன் பண்ணல, அதையும் தப்பிச்சிட்டேன். இங்க பை டூயிங் கர்மயோகா ஐ எம் ஹாப்பி லைஃப். உண்மையால் நடந்ததுங்க. உண்மையாலுமே நடந்த கர்மயோகத்தை ஒன்னா ரெண்டா புரிஞ்சுக்கிட்டு இப்படி அப்ளை பண்ணி திருடிட்டு போய் கல்கத்தால போய் செட்டில் ஆகி திருப்பி இது சுவாமிஜி காதுக்கு வந்த நியூஸ். தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் சொன்னது அவர்கிட்ட, இதை பாருங்க நான் கர்மயோகம் பண்ணி இப்ப நல்லா இருக்கிறேன். என்ன பண்ண? பிரசாத புத்தியோட உடைச்சேன், அர்ப்பணா புத்தியோட உடைச்சேன், பிரசாத புத்தியா உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்தேன், அப்புறம் கல்கத்தா போயிட்டேன், செட்டில் ஆயிட்டேன், இப்ப வந்திருக்கேன். ஸோ ப்ராப்பர் ஆக்ஷன். தர்மத்துக்கு உட்பட்டு கர்மத்தை பண்ணணும். கர்மயோகத்துல அந்த ஸ்டெப்பை மறந்துடக்கூடாது. ஏன்னா இது புரிய வைக்கிற போது அது ஃபர்ஸ்ட் அதை ஆட் பண்ணல. இப்ப என்ன சேர்த்து புரிஞ்சுக்கணும்? எந்த ஸ்வதர்மம் பண்றீங்களோ, நித்திய கர்மம் பண்றீங்களோ, நைமித்திய கர்மம் பண்றீங்களோ, ஸ்வதர்மம் பண்றீங்களோ, அது எப்படி இருக்கணும்? தர்மத்துக்கு உட்பட்டு. அதான் ப்ராப்பர் ஆக்ஷன் வித் ப்ராப்பர் ஆட்டிடியூட். By changing the attitude, it cannot be karma yoga. By changing proper action இருக்கணும்.
தர்மத்துக்கு உட்பட்ட காரியத்தை ப்ராப்பர் ஆட்டிடியூடு இருந்தா ஃபர்ஸ்ட். பிரசாத புத்திங்கிறது கர்ம பலன் வரும்போது அதை வாங்கிக்கிறது. ரெண்டையும் மாத்தும். அதை சொல்ற இங்க மீனிங் பாருங்க. யோக புத்தியா அப்படின்னு என்ன? ப்ராப்பர் ஆக்ஷன், தர்மத்துக்கு உட்பட்டு ப்ராப்பர் ஆட்டிடியூட் பண்ணி ஸ்வனுஷ்டிதா அனுஷ்டானம் செய்யப்பட்டால், இவ்வாறு நீங்க அனுஷ்டானம் பண்ணுனா மோக்ஷஸ்ய துவாரம் பவதி. கர்மயோகம் பண்ணனா அது எங்க கொண்டு விடும்? மோட்சத்துக்கு கொண்டு நம்மள விடும். மோட்சத்துக்கு அது மீன்ஸ், உபாயம். இன்டைரக்ட் மீன்ஸ், நாட் டைரக்ட் மீன்ஸ். கர்மயோகமே மோட்சத்துக்கு கொடுத்துருமா? நோ. அப்ப இங்க என்ன வேர்டு ஆட் பண்ணிக்கணும்? இன்டைரக்ட் மீன்ஸ். அப்போ எனக்கு உண்டான மனதை அதுக்கு உண்டான பாத்திரத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். மனதை குவாலிஃபைட் மைண்ட் கொடுக்கும். அதை வச்சு நான் என்ன பண்ணணும்? ஞான யோகத்துக்குள்ள போகணும். ஸோ கர்மயோகா இஸ் த மீன்ஸ், இன்டைரக்ட் மீன்ஸ், நாட் டைரக்ட் மீன்ஸ். ஜஸ்ட் கர்மயோகா மோட்சத்தை கொடுக்காது. அது சொல்ற மோக்ஷஸ்ய துவாரம் பவதி. மோட்சத்துக்கு அது ஒரு உபாயம், மீன்ஸ். அப்ப என்ன மீன் முடிச்சுக்கணும்? இன்டைரக்ட் மீன்ஸ். நத்து பந்தன காரகம், அது பந்தப்படுத்தாது. ஸோ கர்மயோகத்தின் மூலியமாகத்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எந்த கர்மம் என்னை புண்ணிய பாப்ப பிறப்பு இறப்போடு பந்தப்படுத்துதோ அதே கர்மத்தை தர்மத்தோடும் ஐஸ்வரா அர்ப்பணா புத்தியோடும் பிரசாத புத்தியோடும் பை ஜஸ்ட் சேஞ்சிங் த ஆட்டிடியூட் பந்தத்திலிருந்து நான் விடுபடுகிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.